பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமஜனவே. நாளில் செய்யும் வினிதானில் செய்யும் என நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் கார்த்திகை 2 குரு வக்ர நிவர்த்தி, அதாவது கார்த்திகை 2 குரு வக்ரம் ஆரம்பம், கார்த்திகை 1 சனி வக்ர நிவர்த்தி ஆகிடுதுங்க. கார்த்திகை 3 அமாவாசை திதி, கார்த்திகை 17 பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், கார்த்திகை 18 பௌர்ணமி திதி வருகிறது. சூரியன் கார்த்திகை மாதம் என்பதால் சூரியன் கடக ராசியில் பிரவேசம் பண்ணிக்கணும். சூரியன் விருச்சிக ராசியில் பிரவேசம் செய்து பலனை தருவார். லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் இது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி, மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய சிம்ம ராசியினுடைய அதிபதி. இது கார்த்திகை மாதம் என்பதால் விருச்சிகத்தில் இருக்கிறார். விருச்சிகத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுவும் குரு பார்வையில் இருக்கிறார். சூப்பரான ஒரு அமைப்பு. ராசியில் கேது இருக்கார், 7ல் ராகு இருக்கார். ராகு கேது பிடியில் தான் இந்த சிம்ம ராசி இருக்கின்றது. இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாராக இருக்குமா, இல்லை ஓஹோன்னு இருக்குமா? வாங்க பார்க்கலாம். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் அஞ்சிக்குடையவன் 12ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடம். அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திர புத்திரிகள் ஸ்தானம். அதனுடைய அதிபதி 12ல் உச்சமடைந்து இருக்கிறார் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக மிக உன்னதமாக இருக்கிறது. குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் 100% கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கப் போகிறது. இந்த கார்த்திகை மாதம் சொன்னாலே ஐயப்பனுடைய ஞாபகம் தாங்க வரும். கார்த்திகை 1ஆம் தேதினாலே ஐயப்பனுடைய பக்தர்கள் மாலை அணிந்து நல்ல கடுமையான விரதம் இருந்து மலைக்கு போகிறது. அதாவது அன்றைக்கி விரதம் இருப்பாங்க. அந்த 1 மாதம் 2 மாதம் ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் கிளம்புவாங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் கேது ராசியில் இருக்கார். பெரும்பாலும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஈகை குணம் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஒரு கேன்டீனில், ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, கேன்டீன் போகிறீங்க, இல்லை வெளியில் போகிறீங்கன்னா கூட, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு காஃபி பாருக்கு போகிறீங்க, ஆனால் தனியாகலாம் போக மாட்டீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், கேது இருக்கிறது தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி தனியாக தான் போவீங்க. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் இருக்கிறார். குரு பார்வையிலும் இருக்கிறார். பொருளாதாரம் சிறப்பாக அமையப் போகிறது. வருமானம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது. வருமானம் அப்படின்னு சொன்னாலே
இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய காலமாகத்தான் இது விளங்கு. எப்போவுமே 10 வேறு நல்ல நிலையில் இருக்காருங்க. 10 நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கார் துலாத்தில் சுக்கிரன். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கிறார் சுக்கிரன். சூப்பர் இல்லையா? அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதுலேயும் சினிமா துறை, தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், மற்றபடி மியூசிக் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், பின்னணி பாடகர்கள், நடன இயக்குநர்கள், இவங்க எல்லாருக்குமே, நாடக நடிகர்கள், அது எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கதாசிரியர்கள், அத்துணை பேர்களுக்கும் கொண்டாட்டம், நல்ல ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு மாதம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. சினிமா இண்டஸ்ட்ரி மட்டுமா, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு புதனுடைய ஆதிக்கம் இல்லையா? அப்போது ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மீடியாக்களில் பணிபுரியும் அன்பர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், இவங்க எல்லாருக்கும், ஆடிட்டர், இப்படி எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கும் சூப்பரான ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். என்ன பணம் வரவு அதிகமாக இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது, சாதிக்க போகிறீங்க, தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. ஏன்னா 3 ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பித்து முற்று பெறாமல் தடைபட்டு போயிருக்கும். அதுபோல் தடைபட்ட விஷயங்கள் இப்போ சூப்பராக ரன் பண்ணுவீங்க, சூப்பராக கொண்டு வருவீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். மற்றபடி வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலம். பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப்புன்னு வாங்கி தருவீங்க, ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி தருவீங்க, ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி தருவீங்க, தங்க நகை, வைரம், அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளி பாத்திரங்கள், இதெல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய காலம். நாளில் சூரியன் அதாவது 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கார். ராஜகிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் இணைந்து குரு பார்க்க ராஜகிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னாங்களே, அரசாங்கத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறீங்க. ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குது பாருங்கள், குரு பார்வை பெற்று. இப்போ யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்புக்கோ இல்லை ப்ரைவேட்டுக்கோ வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, இதெல்லாம் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அற்புதமான ஒரு மாதம். சொல்லி நீங்கள் போய் சக்ஸஸ் பண்ணலாம், கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். மற்றபடி கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்க, வீட்டு சுமை செலவு போகும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய தருணம் இல்லையா? இது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. இவ்வளோ நாளாக இவ்வளோ ஒரு நம்பிக்கையால் எங்கே அந்த இவ்வளோ அற்புதமானவன். நீங்கள் நல்லவர்கள் எப்பவுமே நல்லவங்கிட்ட சேர்ந்தா அது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷனே கிடைக்கும். ராகு 7 இருக்கார். கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க, சண்டை போடுவாங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், வரக்கூடிய ஃபோன் கால்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அட்டன் பண்ணணும். நீங்கள் விட்டு கொடுத்து பேசணும், விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா அசிங்கம், அவமானம் ஏற்படும். நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய தருணமாக இருக்கிறது. ஏங்க எல்லாத்தையும் விட அஷ்டமத்தி சனி நடக்குது, நீங்கள் ஓஹோன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இல்லை, அடுக்குது அஷ்டமத்தனி இருக்குது. ஆனால் குரு பார்வையில் இருக்கார். இப்போ குரு பார்வையில் எந்த ஒரு தீய கிரகமும் இருந்தாலும் அதனுடைய வலிமையை அது தீவிரமாக செய்யாது, தீய பலனை தராது, மாறாக நல்ல பலனை தரும். அப்போது 8ஆம் இடம் அப்படின்னும்போது வரா கடன்கள் வசூலாகும். ஏற்கனவே கடன் அறிவு கொடுத்து நீங்கள் போண்டியாக இருப்பீங்க,
கடன் காட்சி ஆகிட்ருப்பீங்க. அதெல்லாம் எங்கே வரப்போகிறான், திரும்ப போகிறான், இப்போ பல்காக கடன் கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு நிறைய லிஸ்ட்டே வச்சு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொண்டாந்து கொடுப்பாங்க, உங்களுக்கே அதிசயமாக இருக்கும், நமக்காக நடக்குது இதெல்லாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது, பணிச்சுமை இருக்கும். அது சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பத்திரிகை துறையாக இருக்கட்டும், இல்லை சொந்த தொழிலாக இருக்கட்டும், அரசாங்கத்தில் இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, யாராக இருந்தாலும் இந்த மாதம் அதிகப்படியான உழைப்பை சிந்துகிறீர்கள். அப்போ இன்புட்டு இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போ சொந்த தொழில் பண்ணுறீங்க, நிறைய நேரம் வேலை பார்க்குறீங்கன்னா நிறைய நல்ல வருமானம் கிடைக்கத்தானே போகுது. இப்போ இந்த சிம்ம ராசி என்பவர்கள் கார்த்திகை 13, 14, 15 சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். சூதனமாக நடந்துட்டீங்கன்னு சொன்னால் சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணாது. மற்றபடி இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்டாள் போட்டோவை வச்சு வழிபாடு பண்ணலாம், ஆண்டாளை வழிபாடு பண்ணலாம், ஆண்டாள் கோயிலில் போய் கூட வழிபாடு பண்ணலாம். வீட்டில் ஆண்டாள் ஃபோட்டோவை வச்சுக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கலாம், உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் லெஸ்டர் பேடில் கூட ஆண்டாள் ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் லெஸ்டர் பேடில். அது உங்களுக்கு வருமானத்தை ஈட்டும். அடுத்தது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஐயப்பனுடைய ஃபோட்டோவை வச்சுக்கலாம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஐயப்பனுடைய ஃபோட்டோவை வச்சுக்கலாம், வழிபாடு பண்ணலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கை சின்னம், அதாவது காங்கிரஸ் கை சின்னம்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த இந்த கையினுடைய ஒரு இமேஜை நீங்கள் படம் பிடிச்சி வீட்டில் வச்சுக்கலாம், வெளியில் வச்சுக்கலாம், இல்லை கை சின்னத்தையே நீங்கள் நெட்லேருந்து எடுத்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். இமேஜாக வச்சுக்கினீங்கன்னா அது உங்களுக்கு வைப்ரேஷன் கழித்து சம்பாத்தியம் பெரிய அளவில் ஈட்டும் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த ராகு கேது பிடியில் இருக்கிறதால ராகுவுக்கு ஓம் அமிர்த ராகுவே போற்றி 1008 சொல்லுங்கள். ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். மற்றபடி சனீஸ்வர பகவானுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள், தலைக்கு வளர்ந்து தலைப்பாயோட போகுங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.